அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஜில் தான் ஃபர்ஸ்ட் சில நியூஸஸ் இருந்துச்சு. லெட்ஸ் கோ டு த பேஜ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் தமிழ்நாடுஸ் டீப் சி ரீஜன் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஐடென்டிஃபைட் ஃபார் ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னாலே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருக்கும். என்ன ஒரு செய்தி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்த எங்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆக்ஷனுக்கு விட போகிறாங்க. அதில் ஒரு பிளேஸ் தான் என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடோட இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்லையும் ஒரு டீப் சி ரீஜனில் ஹைட்ரோ கார்பன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ஷன் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிறது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வாக இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்வ் இன் த சென்ஸ் அதில் நிறையா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. லைக் டுகோங்ஸ் இருக்குது, டர்ட்டில்ஸ் இருக்கு, மெரைன் மேமல்ஸ் நிறையவே இருக்கு, ஃபிஷரிஸ் அதிகமாக பண்றாங்க அந்த ரீஜன்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோரல் ரீஃப்ஸ் இருக்கு, சீ கிராஸ் இருக்கு. இந்த மாதிரி அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜனோட எக்கோசிஸ்டம் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரனால நமக்கு கண்டிப்பா இந்த எக்கோசிஸ்டம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் பயோடைவர்சிட்டி, இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. irreversible damage to environment and threaten the livelihoods of local communities அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முக்கியமான வார்த்தையை பார்த்தீங்கன்னா irreversible damage அப்படிங்கிறது தான். irreversible damage ஒன்ஸ் அது நமக்கு அந்த டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த எக்கோசிஸ்டம் ரீபூட் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷங்களாகும். மேபி அது ஆகாமையே கூட போகலாம். ஸோ அதுதான் irreversible டேமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. என்விரான்மெண்ட் பத்தி நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறப்ப irreversible என்விரான்மெண்ட்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா அதுக்கு irreversible டேமேஜ் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இன்கேஸ் நடக்குது, அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லோக்கல் ஃபிஷரிஸ் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் சிவியரா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது மெரைன் லைஃபோட மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த இடத்த விட்டு வெளியே போக ஆரம்பிக்கலாம் முக்கியமான உயிரினங்கள் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போதான் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? அடுத்தது போலீஸ் கமிஷன் ஹிட்ஸ் அவுட் அட் அபியூஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பார்ப்போம், போலீஸ்னாலே ஒரு பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஏன்னா சரியான முறையில் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அபியூஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது போலீஸ் பர்சனல் கிட்ட இருக்கு, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நம்ம போலீஸ் கமிஷனோட 5th போலீஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸை வரிசையாக பார்த்துட்டே தான் வரும். இனிஷியலி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த சேலரிஸை பற்றி பேசியிருந்தாங்க. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டாக கொடுக்கணும். 21,000 ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 62,000 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னும் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, அதுக்காக ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல் அப்படிங்கிறத உருவாக்கணும். கேஸ்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணணும். கேஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கேஸ்ட் சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது, ஃப்ரீக்வெண்டா டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல் கஸ்டடியல் டெத் மஸ்ட் பி ஆக்டட் அப்பான் இமீடியட்லி வித்தவுட் லாஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நம்மளோட போலீஸ் பர்சனல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நிறைய படங்கள்ல கூட பார்த்துருப்போம். கஸ்டடியல் டெத் நடந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான வகையில அது மறைக்கப்படுது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த கஸ்டோடியல் டெத் நடக்குது அப்படின்னா அந்த கேசஸை கிரைம் பிரான்ச் சிபிசிஐடி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அவாய்டபிள் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்தையுமே தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணாம யார் உண்மையாலுமே குற்றம் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரியான ஆட்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் அவாய்டபிள் அரெஸ்ட். ஸோ ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் அவாய்டபிள் அரெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக என்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அர்னேஷ் குமார் அப்படிங்கிற வழக்கில் ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ், அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸை நம்ம ஆட்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு போலீஸ் டிஸ்கிரிஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கறத கொண்டு வர சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் அந்த அபியூஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இது எல்லாமே போலீஸ் பர்சனல் அவங்க ட்ரைனிங் கரிக்குலம்ல கொண்டு வரணும். அவங்க ட்ரைனிங் எடுக்கிறப்ப நிறைய விஷயங்களை சொல்லி தருவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு கூடிய சேர்த்து இந்த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் போலீஸ் டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறதையும் ஒரு சிலபஸை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் பாடி ஒன் அண்ட் டேஷ்போர்ட் கேமராஸ். ஸோ டேஷ்போர்ட் கேமராஸ்னு நமக்கு தெரியும், அவங்க போலீஸ் பர்சனலோட வெஹிக்கல்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு யூசேஜை வந்து அதிகப்படுத்தணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அது இன்வெஸ்டிகேஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ் பர்சனல் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லை ஆப்போசிட்ல இருக்கவங்க தப்பு பண்ணியிருக்காங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் அ நியூ கல்ச்சர் to promote ethical standards and constant sensitization of police force is the need of the hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது போலீஸ் பர்சனல் மத்தியில் இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா, கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் விங் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் இந்த பொதுமக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பப்ளிக் ரிலேஷன்ஸ் விங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை அப்கிரேட் பண்ணி ஸ்டேட் போலீஸ் மீடியா சென்டர் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து எலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா 5th போலீஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடா பார்க்குறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்வீல்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி டு ப்ரொவைட் ஹாலிஸ்டிக் கேர் டு ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கான பாலிசி அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ். நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேரை, ஹோம்லெஸ் பர்சன்ஸ்னா ரோட்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம லைஃப்ல வந்து பார்த்துட்டே தான் வந்திருப்போம். ஸோ அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாலிசியை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்டேஜஸ் ஆர் 4 லெவல்ஸ் ஆஃப் கேர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த HPWMI அப்படிங்கிறது ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 4 ஸ்டேஜஸா இந்த பாலிசி அப்படிங்கிறது இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெஸ்கியூ அண்ட் அக்யூட் கேர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹோம்லெஸ் பர்சன்ஸை ரெஸ்கியூ பண்ணணும், ஓகேங்களா, அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது இன்டர்மீடியரி கேர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியரி கேர் இந்த சென்ஸ் அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உடல்நிலை கோளாறு ஏதாவது இருக்கும், ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும். அவங்க வந்து மென்டலி ஏன் அன்ஸ்டேபிளா இருக்காங்கன்ற அந்த ரீசன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது லாங் டேர்ம் கேர் அண்ட் சோஷியல் ரீஇன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் கேர் இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் தென் சோஷியல் இன்டகிரேஷன் இந்த சென்ஸ் அவங்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங், அவங்கள மனதளவில் மென்டலி சரியாக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. கொடுத்துட்டு இன்கேஸ் அவங்களுக்கு ஃபேமிலி இருந்துச்சுன்னா அவங்களை ஃபேமிலியோட ரீஇன்டகிரேட் பண்ணணும். அதுதான் இந்த பாலிசியில இருக்கக்கூடிய மேஜர் டாக்கிங் பாயிண்ட். அதுதான் 4 ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க. ரெஸ்கியூ அண்ட் அக்யூட் கேர், இன்டர்மீடியரி கேர், லாங் டேர்ம் கேர் அண்ட் தென் சோஷியல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி ரீஇன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் யார் இருக்க போறாங்க அப்படின்னா ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் நோடல் அத்தாரிட்டியா இருக்க போறாரு. NGOs அண்ட் தென் சிவில் சொசைட்டி பாடிஸ்லாம் இருப்பாங்க, சொசைட்டிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த பாலிசி அப்படிங்கிறது ரன் ஆக போகுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும். சரிங்களா, இப்போ நம்ம கரண்ட்லி பார்த்தோம்னா ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சன் அவங்க ஹோம்லெஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம நிறைய பேர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இல்லை அரசாங்கத்து கையில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான நம்பர், எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 102 அப்படிங்கிறது அந்த டெசிக்னேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர். சரிங்களா, இருந்தாலுமே நமக்கு கால்ஸ் பார்த்தோம்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க, விமன் ஹெல்ப்லைன் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அதுக்கான டெசிக்னேட்டட் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது 102 அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த 4 பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்ததா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
will legislate to give representation to the differently abled in local bodies அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தல்களில் வழங்கி இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அதே ஒரு கண்ணோட்டத்தில் இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த ஒரு பிரதிநிதித்துவம் வழங்க போறோம் அப்படிங்கிறத நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம முதல்வர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கான பில் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சில சட்டங்களை திருத்த வேண்டியது இருக்கு. அந்த சட்டங்களை திருத்தினா மட்டும்தான் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத நம்மளால வழங்க முடியும். என்னென்ன சட்டங்களை திருத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 திருத்த போறாங்க. அடுத்தது தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. இந்த 2 சட்டங்களையும் திருத்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ அதுக்கான பில் அப்படிங்கிறது வரக்கூடிய பட்ஜெட் செஷன்ல வந்து கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதை நம்ம இந்த டீலிமிட்டேஷன் பத்தி இப்பதான் பார்த்துருந்தோம். அடுத்ததா இங்க பாத்தீங்க அப்படின்னா a process where free and fair elections will be a casualty அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன் கமிஷனர்ஸோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த இடத்துல ரொம்ப மேஜரா பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ எலெக்ஷன் கமிஷனர்ஸோட அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2023 மார்ச் 2023 சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனூப் பாரன்வால் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு செலெக்ஷன் கமிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர்எல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கணும், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா இருக்கணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் அவங்களோட தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வர வரைக்கும் இந்த டீம் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸை செலக்ட் பண்ணி பிரசிடென்ட் கையில கொடுக்கணும், பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. அதுக்கப்புறமா டிசம்பர் 2023 மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துல செலெக்ஷன் கமிட்டியோட காம்போசிஷனை வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டியோட ஹெட்டா இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பார். ஓகேங்களா? இந்த கேபினெட் மினிஸ்டரை நாமினேட் பண்றது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்தது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா இருப்பார். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 324 சப்கிளாஸ் 5 இந்த ஆர்டிகலுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் அப்படிங்கிறது இதுதான், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தாலே புரியுது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமே நிறைய வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த சட்டம் இப்பயுமே நடைமுறையில தான் இருக்கு. என்னன்னா சமீபத்தில் கூட பார்த்திருப்போம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா ஞானேஷ் குமார் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ண கமிட்டி யாருன்னா இந்த கமிட்டி தான் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ளூராலிட்டி ஆஃப் வியூஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? ஒரு பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டி கிட்ட ஒரு நேம் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 5 நேம்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த 5 நேம்ஸை செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு சர்ச் கமிட்டி அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஸோ அவ்வளோ டீப்பா நம்ம போக வேணாம். அந்த சர்ச் கமிட்டி ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி இந்த டீம் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த 5 கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன்ஸை அசஸ் பண்ணணும். அவங்களுக்கு இம்பார்ஷியலா இருப்பாங்களா, அக்கௌண்டபிளா இருப்பாங்களா, டிரான்ஸ்பேரன்சியா இருப்பாங்களா, ஒரு இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்களா, ரொம்ப ஒரு நடுவுநிலைமையா இருப்பாங்களா, இதெல்லாம் அசஸ் பண்ணி தான் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். பிகாஸ் அவங்க தான் வந்து நமக்கு வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் தென் பார்லிமெண்ட் எல்லாத்துக்குமே தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரி டைவர்சிஃபைடா இருக்கக்கூடிய கண்ட்ரியில ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். இல்லாட்டி எலெக்ஷன்ஸ் ஒன் சைடா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நிறைய குற்றச்சாட்டுகளுமே வந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ இப்போ இந்த கமிட்டியில பார்த்தோம்னா ஒரு 5 பேரோட நேம் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இந்த 5 பேர்ல ப்ளூராலிட்டி ஆஃப் வியூஸ் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அவர் தான் கேபினெட் மினிஸ்டருமே அதை தான் சொல்லுவார். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன் தான் இந்த இடத்துல வந்து கமிட்டியில 2வது மெம்பரா இருக்க போறாங்க. அப்ப 2:1 மெஜாரிட்டி எப்பயுமே லோக்சபாவோட லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவரு ஒரு வேற வியூ வந்து வச்சிருப்பாரு. அப்ப 2:1 அப்படிங்கிற ரேஷியோல யாருக்கு தான் மெஜாரிட்டி இருக்கும், பிரைம் மினிஸ்டரும் கேபினெட் மினிஸ்டரும் சொல்லக்கூடிய நபர் தான் அந்த இடத்துல எப்பயுமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வர முடியும். அப்ப வேற ஒரு
ஒரு டிசென்ட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்காது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் அவங்களோட கமிட்டியில என்ன சொல்லியிருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், அவர் ஒரு ஆளு சொல்லலாம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த இடத்துல இவர் நியூட்ரலா இருப்பாரு, கரெக்டா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவர் ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கலாம். அப்ப இந்த 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை வச்சிருப்பாங்க. ஒரு பர்சனை செலக்ட் பண்றப்ப கரெக்டான பர்சனை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஆனா பிரைம் மினிஸ்டரோ கேபினட் மினிஸ்டரோ பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ஒரே சேம் ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வேற ஒரு ஒப்பீனியனை வச்சிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல டைவர்சிஃபைடான வியூஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொன்ன இடத்துல டைவர்சிஃபைடான வியூஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இந்த ஒரு காம்போசிஷனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு. இதே காம்போசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேஷுவாலிட்டி, ஒரு பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த காம்போசிஷன்ல தான் பிரச்சனை. அதை தான் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் துஷின் பாண்டே அஸ் நியூ செபி சேர்மன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செபி அப்படிங்கிற அமைப்பை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் கூட செபியோட சேர்பர்சன், இதுக்கு முன்னாடி இருந்த சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா மாதாபி பூரி புச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமன் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விமன் சேர்பர்சன் ஆஃப் செபி அவங்க தான் இருந்தாங்க. இருந்தாலுமே நிறைய அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருந்துச்சு இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு மேல. ஸோ அந்த அதானி அதோட ரிலேட் பண்ணி பார்க்குறப்ப நிறைய அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஹிண்டன்பர்க் அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பார்த்தோம்னா செபியோட சேர்பர்சனா புதுசாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, துஷின் பாண்டே அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செபியோட பேக்ரவுண்டை லைட்டாக தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? செபி அப்படிங்கிறது செபி ஆக்ட் 1992 வந்திருக்கும். செபி சட்டம் 1992 வந்திருக்கும். அதுக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்தோம்னா குவாசி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது குவாசி ஜுடிஷியல் பாடி. ஆனால் இந்த இடத்துல செபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குவாசி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடி. அதே மாதிரி ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டனால இது ஒரு ஸ்டாச்சுரி பாடியாகவும் இருக்கு. சரியா? இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது இந்தியாஸ் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் நம்பர்ஸ் இம்ப்ரூவ் பட் கிளைமேட் ஸ்கியூஸ் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைனோட மீனிங் என்னன்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஆனால் கிளைமேட் சேஞ்சுங்கிற காரணத்தினால செக்ஸ் ரேஷியோ வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரைசிங் டெம்பரேச்சர் இருக்கனால என்ன ஆகுதுன்னா இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் முட்டையிடக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆரல்ஸ் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாண்டோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சாண்டோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கனால அந்த முட்டைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய டர்ட்டில்ஸ் எல்லாமே ஹை நம்பர் ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் தான் வெளியே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது லாங் டேர்ம்ல பார்க்குறப்ப இந்த டர்ட்டில்ஸோட பாப்புலேஷன் கம்மியாகிறதுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகளோட மேஜர் டாக்கிங் பாயிண்ட். சரியா? அதை தாண்டி வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் வேற என்ன டர்ட்டில்ஸ்லாம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஜியன் வைஸ் பார்க்குறப்ப ஒடிசா அண்ட் தென் இந்த சைடு இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அடுத்தது அந்தமான் சைடில் பார்த்தோம்னா லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிரீன் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இது ரீஜியன் வைஸ் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அதிகமாக எங்கே அதனுடைய அந்த மேட்டிங் சீசன் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கஹிர்மாத்தா அண்ட் ருஷிகுல்யா அப்படிங்கிற இந்த பகுதி தான். ஒடிசாவில் இருக்கக்கூடிய கஹிர்மாத்தா அண்ட் ருஷிகுல்யா இது ரெண்டு தான் லார்ஜஸ்ட் ரூக்கெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூக்கெரிஸ் இன் த சென்ஸ் நெஸ்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரிபடா அப்படிங்கிற டேர்ம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். அரிபடா அப்படின்னா அந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் முட்டையிடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரிபடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் பேசிக்கான டேர்ம்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? மேபி ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நன்றி.